சார் வணக்கம். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கார் வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தேன். அப்போத்துலேருந்து சர்ச் பண்ணி எனக்கு மியூசிக்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால் காருக்கு நல்லா மியூசிக் செட்டு போடணுன்றது ரொம்ப ஆசையாக இருந்தேன். அதனால் எம்பி ரோடு இதெல்லாம் போய் பார்த்ததில் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் சொன்னார், இதுமாரி கோயம்புத்தூரில் டிசிபிள் கார் மியூசிக் சிஸ்டம்னு இருக்குது, வேணால் நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ரிவ்யூ நல்லா இருந்தது. சரி, ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கேட்டப்போ அவ்வளோ தூரம் நேரத்துக்குடா போகிற, எவ்வளோ தூரம் நேரத்துக்கு போகிற, இங்கேயே எவ்வளோ இருக்குது, இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி, எனக்கு ரொம்ப அவங்களோட ரிவ்யூலாம் பார்த்து அவர் பேசுகிற ஸ்பீச்சு எல்லாம் நல்லா இருந்தது. அவங்களோட டெமோலாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சரி, போய் தான் பார்ப்போமே, எவ்வளோ செலவு பண்ணுறோம், சரி இதையும் பார்ப்போன்ட்டு இங்கே கோயம்புத்தூர் கிளம்பி வந்தோம். கோயம்புத்தூரில் பார்த்தா ஒரு கார் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் எல்லாம் அவர்கிட்டயே நான் சொன்னேன், சார் எல்லோரும் எங்களை கிண்டல் பண்ணுறாங்க, சென்னையில் இல்லாத கோயம்புத்தூரில் இருக்குது, நீங்கள் இவ்வளோ தூரம் வரீங்களே அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமாகவே எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நிஜமாகவே அவர் குட்டுன்னு தான் சொல்லலாம். அவரோட ஒர்க் அவர் காசுக்கோ செய்கிறாரோ இல்லையோ, அவரோட ஒர்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எங்களுக்கு இருந்தது. ரொம்ப திருப்தியாக இருக்குது சார். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆட்டோ ஹப். நம்மகிட்ட ஒரு ஃப்ராங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வண்டி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்காரு. அவர் ரொம்ப நாளாக ஃபாலோவர் தான். ஒரு அரவுண்டு 3 to 4 monthஸாகவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. அவர் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட ஆடியோ பற்றி எல்லா டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு ஒரு பேசிக்கான ஆடியோ செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அது ஆக்சுவலாக ஒரு பேஸ் மாடல் எடுக்கிறதுனால அதில் ஹெட் யூனிட் எதுவும் இல்லாதனால நம்ம பயணியரோட 5290 ஹெட் யூனிட் போட்டிருந்தோம். அதான் கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். பட் மேபி இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கியிருந்தாருன்னா 6650 மாற்றி இருந்திருக்கலாம். அவர் அந்த பட்ஜெட் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணதுனால சேம் அதே இது போய்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 5290 ஹெட் யூனிட் போட்டுட்டு ஸ்பீக்கர்ஸும் அதே மாதிரி எம்டெக்ஸோட காம்பனண்ட் எனக்கு ஆக்சியல் சப்பு இனிஷியலாக அவர் கேட்கல. பட் சரி, சப் இல்லாமல் நீங்கள் அவுட்புட்டு கேட்டு பாருங்கள், டெமோ கேளுங்க, அப்போ தான் அதனோட இம்பேக்ட் தெரியும்னு சொல்லி அவரோட டெமோ நம்ம டெமோ காமிச்சிட்டு அவருக்கே அதை ஃபீல் பண்ணிட்டார். ஓ சரி, சப் இல்லைன்னா அது அவுட்புட் ஆகாது அப்படின்னு சொல்லி, சரி ஓகே சப் வைங்க அப்படின்னாரு. ஓகே, தென் ஒரு 3 ஆம்பிளிஃபயர், ஒரு சப் ஊஃபர். இதில் டேம்பிங் கூட நம்ம ஓவராலாக அதில் லைட் அப்கிரேட்ஸு, சீட் கவர்ஸ், சன் ஃபிலிம், மேட்டு, ஹார்னு, இது எல்லாமே பேசிக் எக்ஸசைஸ் எல்லாமே வேணும். அது ஒரு 1 lakh பட்ஜெட்டுக்குள்ள எனக்கு எல்லாமே வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அது எல்லாமே அவருக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். சீட் கவர், சன் ஃபிலிம், மேட்டு எல்லாமே போட்டிருக்கோம். பாருங்கள் அதனோட குவாலிட்டி. நம்மளோட சீட் கவர் ஆகட்டும், மேட் ஆகட்டும், சன் ஃபிலிம் ஆகட்டும், எதுவுமே ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம குவாலிட்டி ஐட்டம்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ பேசிக் ஐட்டம்ஸுக்கு கான்செப்ட்லாம் நம்மகிட்ட இல்லவே இல்லை. ஸோ குவாலிட்டி இருந்தால் அந்த ஒர்க் பண்ணுறோம், இல்லைன்னா விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். சீட் கவர்ஸுமே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணுறதில்ல. ஏன்னா மார்க்கெட்ஸில் நிறையா மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது, கம்மியாகவும் கொடுக்குறாங்க. பட் எங்கிட்ட அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை அப்போ நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சீட் கவர்ஸ் வெளில எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா மெட்டீரியல் டிஃபர்ஸ் அ லாட். உங்களுக்கு அது கண்ணில் பார்க்கும்போது தெரியவே தெரியாது. அதனோட மெட்டீரியலோட லைஃப் எப்படி இருக்கும், அதனோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும், இது எல்லாமே இருக்குது. ஸோ அதே சேம் மெட்டீரியல் ஒரு லோ கிரேட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1, 2, 3 கிரேடு வரைக்குமே இருக்குது. ஸோ அதே ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துட்டோம்னா அதிலே ஒரு 3 கிரேட் இருக்குது. ஸோ எந்த கிரேட் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளோட சீட் கவரோட லைஃப் இது எல்லாமே வரும். ஸோ நம்ம எப்போவுமே ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் குவாலிட்டி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அவர் அங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக எனக்கு பண்ணி கொடுங்கன்னாரு. அவங்க நம்பி வந்தாங்க, அதே மாதிரி சூப்பராக செஞ்சுருக்கோம். கஸ்டமர் ரிவ்யூவும் கொடுத்துருக்காரு, டெமோவும் போட்டிருக்கோம். பாருங்கள். தேங்க்யூ. அதன் இசை பூவின் நிழலும் மூகத்திரை மூன்றாம் பிறை மூங்கில் மரம் முத்தம் தரும்
கனா கனா அதில் நீ வந்ததின் நிலா விழும் வரை தேன் தந்ததில் எனக்குள்ளே ஏதோ ஒரு தடுமாற்றம் நெருங்காமல் நீ நகர்ந்திட தவிக்கின்றதே கனா கனா அதில் நீ வந்ததின்